ஸோ நம்ம டேட்டோ ஃபர்ஸ்ட் செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளவ் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சேஃப்டி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்மளுக்கு டேட்டோ செட்டப்ல மெயின் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை அதுலேருந்து தான் பவர் கனெக்ஷன் ஆகுது. ஸோ பவர் சப்ளைக்கான கேபிள் இது நீங்கள் பேக்கில் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ஹோல்டு கொடுத்துருக்கோம், 3 பின் ஹோல்டு. ஓகேங்களா? இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஆஸ் யூஷுவல் ப்ளக் பண்ணுறீங்க. ஸோ ஃப்ளக் பண்ணிட்டு இது பின்னாடி ஒரு ஸ்விட்ச் இருக்கும். இந்த ஸ்விட்சை நீங்கள் ஆன் பண்ணதும் தெரியுதுங்களா? இதில் ஒரு ரேடியோ டியூன் பண்ணுற மாதிரி ஒரு ரோலர் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பவர் லோ பண்ணுறதுக்கு. ஸோ செட்டப் பண்ணியாச்சு, இதை வச்சிடலாம். And next foot switch. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குவாலிட்டி நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுட் ஸ்விட்ச் காலுக்குள்ள வச்சாச்சு. இதுல 1 ஜாக் எடுத்து இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைனர், ஷேடர், ஃபுட் எண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோல இது வந்து ஒரு மாதிரி இருக்கிறதுனால தெரியாது, நீங்க கண்டிப்பா மெஷின்ல பார்க்கும்போது தெரியும். ஃபுட்ல நம்ம இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். ஆர்ட் மெஷின் வச்சாச்சு. நெக்ஸ்ட் கிளிப் கார்டு எதுக்குன்னா உங்களுக்கு மிஷினோட கனெக்ஷனுக்கும் பவர் சப்ளையோட கனெக்ஷனுக்கும் வரது தான் இந்த கிளிப் கார்டு. அந்த கிளிப் கார்டை தான் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போறோம். சிசர் ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் சேஃப்டி ஹேண்டில் பண்ணுங்க, ஏன்னா அதனால கொஞ்சம் பாதிப்பை சந்திச்சிருக்கேன். நல்லா லென்த்தியா இருக்கு இல்லையா அந்த கிளிப் கார்டு? ஃபுல் லென்த் இருக்கு, எப்படியோ எத்தனை மீட்டர்னு தெரியல, 2 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா லென்த்தியா இருக்கும், உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும் மூவிங்க்கு. அதுல இருக்க ஆல்சோ அந்த ஜாக் எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் லைனர்ல போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான இதுல ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தேவையான இன்னொரு ஜாக்கும் நீங்க வாங்கிட்டு ஷேடர்ல போட்டுக்கலாம். ஷேடர்ல போட்டீங்கன்னா 2 கன் அட் அ டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதை விட்டீங்களா எப்படி? நெக்ஸ்ட் கன். நான் இந்த கன்னை சூஸ் பண்ணிருக்கேன். இந்த கன்ல தான் நான் செட்டப் பண்ண போறேன். இந்த கன் இந்த மாதிரி எம்டியா தான் இருக்குமே. இந்த எம்டியா இருக்கிறதுல நீங்க இந்த கிரிப்பை செட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கிரிப்புக்கும் கன்னுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் தான் இந்த டியூப், அதாவது கிரிப் டியூப்னு சொல்லுவாங்க. இந்த டியூப் இதுல கனெக்ட் ஆகிருக்கும், அண்ட் இன்னொரு எண்ட்ல பாத்தீங்கன்னா கிரிப் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு இதில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது காட்டுறேன். இதுல இருக்க சைஸ்க்கான ஆலன் பீஸ் இவங்களே கொடுத்துருக்காங்க. ரொம்ப டைட் வைக்காதீங்க, அதுக்கப்புறம் டியூப் மெல்ட் ஆயிடுச்சுன்னா உங்களால ரிமூவ் பண்றது கஷ்டமாயிடும். ஸோ டியூப் தனியா இருந்துச்சுங்களா, இது ஓரளவுக்கு ஜஸ்ட் லைட்டா ஒரு எண்ட்ல வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க. டியூப்ல கொஞ்சம் மைல்டா லாக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இது மிஷினோட இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹோல் இருக்கும். இது லாக்கர், இது ஃப்ரேம் ஹோல்டரோட லாக்கர். இதுல ஜாயின் பண்றோம். ஓரளவுக்கு உள்ள ஜாயின் பண்ணிட்டு ஒரு நார்மல் டைட்டே வச்சுக்கோங்க, ரொம்ப டைட் பண்றாதீங்க. அதுக்கப்புறம் டைட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நீங்க ரிமூவ் பண்றது. ஸோ கன்னோட எஃபெக்ட் வந்துருச்சுங்களா? அண்ட் இது கான்டாக்ட் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. இந்த கான்டாக்ட் ஸ்க்ரூ வந்து இந்த பாரோட டச் ஆயிருக்க மாதிரி இருக்கணும். டச் ஆயிருக்குங்களா? இது இப்படி மூவ் ஆயிருந்ததுன்னா மிஷின் ஒர்க் ஆகாது. இந்த கான்டாக்ட் ஸ்க்ரூ வந்து இந்த பாரோட டச் ஆயிருக்கணும், அப்பதான் இதை வந்து மிஷின் ஒர்க் ஆகும். இதுல இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன்.
இது ஆக்சுவலா கொஞ்சம் லூஸா இருக்கு, நான் இதை டைட் பண்ணிக்கிறேன். அதுக்கான ஆலிங்கேஷன் இருக்கு இதுல. ஸோ நான் டைட் பண்ணிட்டேன். இது டைட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்போ மூவ் ஆகல, தெரியுதுங்களா? இப்போ மூவ் ஆகல. இங்க ஒரு லாக் இருக்கு, இது இந்த த்ரெட் லாக். இதை ஓபன் பண்ணிட்டு நீங்க சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா இந்த பாரோட டச் ஆயிடும். டிக் டிக்னு சவுண்ட் கேக்குதுங்களா? இந்த சவுண்ட் ஹெவியா கேட்கும் போது கிர்ன்ற ஒரு சவுண்ட் கேக்குது. ஸோ இதோட டச் ஆயிடுச்சு, நான் டைட் பண்ணிட்டேன். மீடியம் டைட் தான் எல்லாமே வைக்கணும், ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப மைன்யூட்ஸா இருக்கும். நீங்க டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டோட்டல் மிஷின்ஸே வந்து அந்த லாக்ல நின்றோம். ஓகே. அண்ட் கிளிப் கார்டை நம்ம இந்த A and B இருக்கும் இந்த டைப் ஹோல, இதுல வந்து ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சிடலாம், மிஷினை வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப். இந்த டிப் இருக்குங்க இல்லையா, இந்த டிப்ல எந்த நீடில் நீங்க போட போறீங்களோ அதுக்கான டிப் எடுத்து பாருங்க. அவங்க கொடுத்துருக்க நீடில் வந்து ரவுண்ட் லைனர், ஷேடர், மேக்னம், ஃபிளாட், 4 டைப் உள்ள கொடுத்துருக்காங்க. இப்பதான் சாப்பிட்டாங்க, அதான் லைட்டா விக்கல இருந்தது, கண்டுக்காதீங்க. ஸோ நான் 7 டிப் எடுத்துருக்கேன். இந்த டிப் எடுத்துட்டு இந்த எண்ட் இருக்குங்க இல்லையா, ஆக்சுவலா இந்த எண்ட்ல வந்து ஓகே, இந்த எண்ட்ல இந்த டிப்பை நான் ஜாயின் பண்றேன். இதோட இன்னொரு பார்ட்ல இன்னொரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல்ல இருக்க ஸ்க்ரூவை லைட்டா ரிமூவ் பண்ணீங்கன்னா டிப் உள்ள போகிறதுக்கு ஃப்ரீக்வெண்டா இருக்கும். உள்ள போனதுக்கு அப்புறம் டைட் பண்றேன். ஓகே, டைட் பண்றதுக்கு அப்புறம் நல்லா டிப் செட்டப் ஆயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும், உங்களுக்கு டாட்டா மிஷினோட கனெக்ஷன் தெரியும். ஓகே, அண்ட் நான் ஒரு நீடில் செட் பண்றேன். இதுல நீடில் செட் பண்ணும்போது இதுக்கான நீடிலுக்கு ஒரு லப்பர் தந்திருப்பாங்க. அதாவது இந்த இதுல போற கிரிப்புக்காக நீடில் ஜஸ்ட் இதுலயே போட்ட முடியாது இல்லையா, கொஞ்சம் லூஸா இருக்கும், அதனால ஒரு ரப்பர் தந்திருப்பாங்க. எஸ், இதுதான் அந்த லப்பர். ஸோ குட்டியா ஒரு பிளாக் கலர் க்ளவுஸ்ல தெரியுது, ஐடியா தெரியல. இதை வந்து நீடிலோட இந்த எண்ட் பாயிண்ட்ல நீங்க செட் பண்றீங்க. நீடிலோட எண்ட் பாயிண்ட்ல செட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கரெக்டா இந்த ஹோல் இருக்கு பாருங்க, டியூப், கிரிப், டிப், இது சென்டர்ல நீங்க இன்செர்ட் பண்றீங்க. கீழே உருண்டு போயிடுச்சு, எடுத்துட்டு வரேன். அந்த ரப்பர் ரிமூவ் ஆயிடுச்சு. வந்துட்டேன். ஸோ திருப்பி நான் செட் பண்றேன். ஓகேங்களா? இந்த டியூப்குள்ள நீங்க செட் பண்றதுக்கு அப்புறம் கரெக்டா செட் பண்ணுனா கரெக்டா இந்த நீடில் வந்து இதுக்குள்ள போகணும். இது போகல. ஓகே, இன்ஜெக்ட் ஆனதும் இந்த பார்ல வந்து நீங்க செட் பண்றீங்க. இதுக்கு மேல டாப்ல ஒரு டிப் இருக்கும், லைட்டா ஒரு எப்படின்னா லைட்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஹையா ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். நீங்க அதுல இன்செர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரப்பர் பேண்ட் எதுனா இந்த நீடில் ஜம்ப் ஆயிடக்கூடாது. இந்த இருக்க ஃபாஸ்ட் அந்த ப்ரெஷர்ல இந்த நீடில் எகிரிடும். அப்ப நீங்க வந்து மிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பா இந்த ரப்பர் பேண்டை மிஸ் பண்றாம போட்டு விடுங்க. போட்டாதான் உங்களுக்கு அந்த நீடில் அதுல செட்டப்பா நிற்கும், எகிற ஜம்ப் ஆகாது. ஓகேங்களா? ஜம்ப் ஆகுச்சுன்னா இந்த நீடில்ல நீங்க அந்த ரப்பர் பேண்டை போடாம நீங்க ஒர்க் பண்ணும் போது ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். உங்களால அதுல வந்து கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்க ஒரு லைன் போட்டீங்கன்னா ஜிக்ஸாகா போயிட்டே இருக்கும். ரப்பர் பேண்ட் போட மறந்துடாதீங்க. தலைக்கு மறந்தாலும் மிஷினுக்கு மறக்கூடாது. ஐ மீன் கேர்ள் டேக்லிஸ்ட் சொன்னேன். ஸோ ஃபைனலாக நம்ம ஃப்ளிப்கார்ட்டை செட் பண்ணியாச்சு மிஷின் தான். இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா நீடில் டிப் இருக்கும். இது எந்த அளவுக்கு டெப்த்தில் இறக்கணும், எவ்வளோ நம்ம வெளியே வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ டோட்டலாக கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக
மெஷினை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது நான் இப்போ 9.5ல இருக்கு. சவுண்ட் கேட்டுதுங்களா? எஸ், அவ்வளவுதான். மிஷின் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த லாக்கை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப டைட் வச்சுட்டிங்கன்னா மிஷின் மூவ் ஆகாது. மிஷின் ஒர்க் ஆகலன்னு நினச்சிக்காதீங்க. மிஷின் மூவ் ஆகாது. அங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களா மிஷின் ஒர்க் ஆகாது. அந்த மிஷினோட காயில் அது டச் ஆகிட்டே இருக்கும். இப்படி ஒரு மோஷன் இப்படி இருக்கும். அதை வந்து இங்கே காயில் இருக்கும்போது இப்படி வச்சுட்டோன்னா அப்போ மூவ் ஆகாதுங்களே. ஸோ இந்த லூஸ்னஸ் வந்து இவ்வளோ இருந்தால் தான் ரிவர்ஸ் போயிட்டு இப்படி வரும். ரிவர்ஸ் ஸ்ப்ரிங்கு இங்கே ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கில் போயிட்டு வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த த்ரெட்டை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டையும் கனெக்ஷன் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க, இதையும் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப்னஸ் தெரியுதுங்களா? மைன்யூட்டாக தெரியும். அப்படி இல்லாமல் நீங்கள் அதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் மூவ் ஆகாது. அந்த அமேச்சர் பார் மூவ் ஆகலன்னா உங்களுக்கு நீடில் அந்த ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்லேயும் பேக் ஸ்ப்ரிங்லேயும் இந்த ஸ்க்ரூ டச் ஆகிருக்கணும். அதே சமயம் இங்கேயும் உங்களுக்கு கேப்னஸ் கிடைக்கணும். ஸோ கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுவாக இருக்கும். அப்போது நீங்கள் இந்த மைன்யூட்டாக இருக்க இந்த எட்ஜை செக் பண்ணுங்கள். நீடில் வந்து கொஞ்சம் தான் லைட்டாக தான் வெளியே இருக்கணும். அது எக்ஸாக்டான பாயிண்ட் எவ்வளோ அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் அது வந்து உங்கள் இஷ்டம் தான், அதாவது உங்கள் விஷ் தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீடில் வெளியே வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் கை கண்ட்ரோல் தான் எந்த அளவுக்கு டீப்பாக இருக்கிறதுன்றது தெரியும். ஸோ இது இவ்வளோ வச்சா தான் கரெக்டாக போட முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஹையாகவும் வைப்பேன், சம்டைம்ஸ் லோவாகவும் வைப்பேன். ஸோ நம்ம போடுற மோஷன் நம்ம எந்த அளவுக்கு டெப்த்து உள்ள கொடுக்குறோன்றது நம்ம கையோட பேலன்ஸில் இதில் தான் இருக்கு. ஸோ கம்ப்ளீட் மிஷின் முடிஞ்சதுங்களா? ஸோ இதை வச்சு எனக்கு போட்டோன்னா கண்டிப்பாக டேட்டு விழுந்துடும். போடலை, நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதுங்களா? இதில் வந்து உங்களோட பவரை குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 10 வாட் மிஷினு. இதோட பவர் வந்து ஹையாக இருக்கு. ரொம்ப உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெரியும். இதோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5ல வச்சாலே ரொம்ப பவராக இருக்கு. ஸோ நான் 6ல வச்சிருக்கேன். எஸ், இதில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பவர் தெரியும். இது எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியும். அண்டு நீங்கள் ஒரு ஸ்கின்னுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும். ஒரு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அவங்களுக்கு பவர் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே பவர் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். அண்டு அதெல்லாம் ஃபியூச்சர் தான், பட் நான் உங்களுக்கு இருந்தாலும் நான் சொல்கிறேன், பவர் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இன்ஜெக்ட் ஆகலைங்களா, ஸ்கின் வந்து இன்ஜெக்ட் ஆக விடாம இங்கே இன்ஜெக்ட் ஆக விடாம ரிவர்ஸ் பண்ணுங்களா. ஸோ லைட்டாக பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கே வச்சு பவரை எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்குன்னு தெரியாது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ அப்படியே பண்ணிங்கன்னா ஸ்கின் டேமேஜ் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கின்னில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்போ கூட நீங்கள் ஒரு 6 or 7 இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு லைனிங் வைக்கிறீங்களோ ஷேடிங்க்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக வைங்க. ஏன்னா ஷேடிங்கோட ஒர்க் வந்து ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7 வச்சுருக்கேங்களா, மிஷின் போயிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 7.1 வச்சுருக்கேன். இதுவே நான் ஷேடருக்கு வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக நான் இதோட பவரை வந்து ஒரு 5.5 or 6 இவ்வளோ தான் வச்சுருப்பேன். ஏன்னா பவராக இருக்குது மிஷின், சான்ஸ்லெஸ். இது ஈகோ சீரீஸ்ன்றனால இவ்வளோ பவராக இருக்குது. நீங்கள் வேறு மிஷின்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் பவர் சப்ளையில் பவரை வந்து நீங்கள் 11ல் வச்சா கூட 9ல் வச்சா கூட ரொம்ப அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்காது, பவராக இருக்காது. ஸோ இது பெட்டர் மிஷின்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நான் லைனரில் ஆக்சுவலாக இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஷேடராக மாற்றினேன்னா மிஷின் ஒர்க் ஆகாது. நான் ஃபுட் பேடெல்லாம் மெடிச்சிட்டு இருக்கேன், பட் ஒர்க் ஆகலை. ஏன்னா நான் வந்து இப்போது ஷேடரில் வச்சுருக்கேன். திருப்பி இங்கே இருக்க பட்டனை நான் இங்கே ப்ரெஸ் பண்ணேன்னா லைனுக்கு மாறிடும். பார்த்தீங்களா ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஷேடரில் வச்சுட்டு இதை கண்ட்ரோல் பண்ணணும். இது லைனருக்கு, இது ஷேடருக்கு. இதில் எந்த பாயிண்ட்டே வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் இதுலேயும் ஒரு கிளிப் கார்டு கனெக்ட் பண்ணிவிட்டு
இந்த மிஷினையும் கனெக்ட் பண்ணிட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல ஒரு நீடல், இந்த மிஷின்ல ஒரு நீடல், அதாவது இதுல லைனர், இதுல ஷேடர். ஒரு டேட்டோ எப்பயுமே நம்ம டவுன் சைட்ல இருந்து தான் அப்க்கு போவோம். அதுதான் வந்து உங்க ஸ்டென்சிலும் ரிமூவ் ஆகாது. இதுதான் ஒரு கம்ப்ளீட்டா பண்றதுக்கான ஒரு வே. எல்லா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டும் போற வே இதுதான். எப்பயுமே நீங்க மிடில் அங்கங்க பண்ணீங்கன்னா வைப் பண்ணும் போது ஸ்டென்சில் போயிடும். உங்களால டேட்டுவா பக்காவா பண்ண முடியாது. கொலாப்ஸ் ஆயிடுவீங்க, கிருன்னு ஆயிடும் மண்டை. அதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைனர் ஷேடர் வந்துருச்சுங்களா, நீங்க டைம் சேவ் பண்றதுக்காக 2 மிஷின் இருக்கும். நீங்க லைன் ஜஸ்ட் நீங்க இவ்வளோ ஜஸ்ட் 1 இன்ச் நீங்க டேட்டு போட்டதுக்கு அப்புறமே, ஒரு 5 இன்ச் டேட்டு இருக்குன்னா 1 இன்ச் போட்டதுக்கு அப்புறமா லைன் முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஷேடர் பண்றதுக்காக இந்த டியூல் டிஜிட் பவர் சப்ளை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டியூல் டிஜிட் பவர் சப்ளைல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் பேசிக்கா வாங்கின மிஷின்ல இது கிடையாது. சிங்கிள் டிஜிட் தான். லாக் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் இருக்கும். ஃபுட் அண்ட் லைனர் ஷேடர் அதுலேயே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கழட்டி போடணும். ரொம்ப தலைவலி. இந்த பெஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட டேட்டு செட்டப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது பேர் தான் இங்க் ஹோல்டர் ஸ்டாண்ட், இங்கப் ஹோல்டர் ஸ்டாண்ட். சாரி, இந்த இங்கப் ஹோல்டர் ஸ்டாண்ட் நம்ம வைக்கிறோம். ஒரு இங்கப் எடுக்கிறோம், அதையும் அதில் வைக்கிறோம். இங்கே ஆக்சுவலாக என்கிட்டே இருக்கு இங்கே. ஸோ இங்க இந்த மேல் டாப் இங்க திறக்கும் போது இந்த மேல் டாப் ஓபன் பண்ணும். ஓகேங்களா, இது ஓபன் பண்ணதும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதை ஓபன் பண்ணதும் உங்களுக்கு ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த சீலை ஓபன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் லாக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். நான் இந்த இங்க்ல உங்களுக்கு காட்டுறேன். இதை ஓபன் பண்ண கண்டிப்பா இங்க் இருக்கும் வேண்டாம். ஸோ இந்த மேல இருக்க கீழே இருக்கிறத டைட்டாக போட்டுருக்கோம் பிளாக்கா, மேலே இருக்க இந்த ஒயிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தெரியுதுங்களா? ஸோ பொறுமையாக ஊற்றுங்க. அதிகமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கீழே ஊற்றிக்கும். இந்த மாதிரி என்னோட பல ப்ராப்பர்ட்டிஸ் வேஸ்ட்டாக போயிருக்கு, இன்க்ளூடிங் மை ஃபேன் ஆல்சோ. க்ளீனாக தான் இருக்கு. இந்த பேண்ட் க்ளீனாக இருக்குதுப்பா. எவ்வளோ புது பேண்ட்லாம் போட்டு வந்து வேஸ்ட்டாக போயிருக்குப்பா. ஏன் சீக்கிரம் உங்களுக்கு தெரியாது? அன்னைக்கு கூட தான் புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அன்னைக்கு இங்கு ஊற்றி வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இங்கு ஊற்றிட்டீங்களா? அண்டு ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. எப்பயுமே கையில் ஒரு டிஷ்யூ வச்சுக்கோங்க. டிஷ்யூ வச்சுக்கிட்டீங்க. இப்போ இதுதான் கம்ப்ளீட் டேட்டூ செட்டப். இதில் நீங்கள் லைனர் வச்சுக்கலாம். இங்க்ல இன்ஜெக்ட் பண்ணுறோம் மைன்யூட்டா. தொட்டதுக்கப்புறமா இது என்னோட வார்ம் டஸ்டரு. ஓகேங்களா, உங்களுக்கு ஜஸ்ட்டு காட்டுறேன். இதில் நீங்கள் இந்த ஸ்டென்சில் ப்ராக்டிஸ் ஸ்கின் வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இதையே தான் நீங்கள் டேட்டூவாக ஸ்கின்ல பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான நீடில்ஸ் எல்லாம் நீங்கள் போடுங்க. ஒரு நீடில் ஒரு வேரியேஷனில் இருக்கும். ஒரு நீடலுக்கான வேலையும் வேறு. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் உங்களோட கம்ப்ளீட் டேட்டூ செட்டப். உங்களுக்கு எப்படி இப்போது ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். மிஷின் ஹவ் டு ஃபிக்ஸ் யுவர் டேட்டூ மிஷின். அண்டு இப்போது செட்டப்பில் என்னென்னலாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்பிரிட் ஆர் ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது வேணும், லிக்விட் வேணும் இல்லையா? அது கிளிங் ரேப். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டேட்டுக்கும் முடிச்சதுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது அதை கலட்டிட்டு பழைய கவர் கலட்டிட்டு புதுசாக க்ளீன் பண்ணிட்டு புதுசாக போட்டுரும். ஸோ கிளிங் ரேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பெட்டு ஒன்று வேணும். உங்களுக்கு ஒரு லைட், ரிங் லைட்டோ ஏதோ ஒரு லைட் உங்களுக்கு இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ க்ளவ் இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, எனிவேஸ் மிஷின் எப்படி செட் பண்ணுறது தெரிஞ்சிச்சிங்களா? எப்படி உங்கள் டேட்டூ செட்டப் இருக்குன்னு தெரிஞ்சிச்சிங்களா? ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு பாடி எனர்ஜி இதெல்லாம் எந்த லெவலில் இருக்கணும் எப்படின்றதும் சொல்கிறேன். உங்களுக்கு ட்ராயிங் ப்ராக்டிஸு, லைனிங் ப்ராக்டிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம டுட்டோரியலை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு பெஸ்ட்டாக ஆர்டிஸ்டாக வரணுன்ட்டு H2o சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எனிவேஸ் கைஸ், see you, bye bye. போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படியே போயிட பாருங்க அந்த வீடியோ பார்க்கறதுக்கு.